ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் சுடிதார் டாப்ஸ் வந்து நியூவாக எப்படி நெக் டிசைன் பண்ணுறது, எப்படி கட் பண்ணணும், எப்படி நீட்டாக ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். பிகினருக்கும் இது ஈஸியாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் நிறைய டிப்ஸ் கூட சொல்லியிருக்கேன். ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சுடிதாரோட நெக்கில் வந்து நான் ஃபஸ்ட்டில் நம்ம எப்பவும் யூஸ் பண்ணுற மாதிரி யூ டிசைனும் அதுக்கப்புறமா அதிலே வந்து ஒரு வி ஷேப் டிசைனும் வந்து சேர்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன் தான் வந்து இப்போ நான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். இது வந்து பிகினருக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி நான் ஃபஸ்ட்டில் என்கிட்ட இருந்த ஒரு பத்திரிக்கை தான் எடுத்து நான் அதில் கட் பண்ணியிருக்கேன். அதை அப்படியே வந்து சுடிதார் மேலே வச்சு நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். லைனிங்கில் நெக் டிசைன் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா சுடிதாரோட கிளாத்துக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சு நம்ம நெக் டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா அதில் பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா நெக் வந்து விலகாமல் ஸ்டிச் வந்து நீட்டாக வரும். நெக் வந்து ஒரு ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறமா வந்து பின்னெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நேர் பக்கமாக திருப்பிக்கோங்க. திருப்புறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா அதில் நெக்கில் நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு திருப்புங்க. அப்போ தான் ஸ்டிச்சிங் வந்து பிசிறு இல்லாமல் நீட்டாக வரும். மாதிரி திருப்பிட்டு நெக்கில் வந்து ஒரு அமுக்கு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/4 இன்ச் கேப்பில் நெக்கில் இன்னொரு ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் வந்து நெக் டிசைன் வந்து நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா லைனிங் கிளாத்தையும் சுடிதார் கிளாத்தையுமே வந்து ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு ஸ்டிச் வந்து ஃபுல்லாகவே எல்லா பக்கமும் போட்டுக்கோங்க.
ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதில் சுற்றியும் இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ யூ ஷேப் வந்து நெக்கு வச்சிருக்கிறது வந்து நம்மளோட நார்மல் அளவாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வி ஷேப் கட் பண்ணியிருக்கிறது வந்து லோ நெக்காக இருக்கும். அதனால் இதில் கான்ட்ராஸ்ட் கலராக இருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ரா கிளாத்தை வச்சு அந்த இடத்துல நான் வந்து செவ்வக வடிவமாக இருக்கிற மாதிரி கிளாத்தை எடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபேண்டோட கிளாத்து. உங்களுக்கு ஃபேண்டோட கிளாத் வேணும்னா வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த டாப்போட கான்ட்ராஸ்ட் கலர் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்து ஸ்டிச் பண்ணுங்க. அதுக்கப்புறமா ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணணும். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது 3/4 இன்ச் வந்து இருக்கிற மாதிரி அளவு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோ. ஆல்ரெடி இதோட ஸ்லீவ் டிசைன் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லீவை வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணும்போது நீங்கள் எந்த சைடு உள் பக்கமாக வருதோ அதில் நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி உள் வளைவு வெட்டிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிசிறு இல்லாமல் பர்ஃபெக்டாக நீட்டாக வரும். கையோட பிடித்தம் அளவு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுங்க. இதில் வந்து இடுப்பு அளவு வரைக்கும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பனுக்கு வந்து 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அது நேர் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ ஓப்பன் ஸ்டிச் பண்ணுறது வந்து க்ளோஸ்அப் வீடியோ வந்து ஷார்ட்ஸில் நான் போட்டிருக்கேன். அதோட வீடியோ வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த நெக் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். பாய் காய்ஸ்.